ஏன் அப்படின்னா கடலில் ஆற்றுல கரைக்கக்கூடியனால உயிரினங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுங்கிறதுனால சுத்த களிமண்ணிலே செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். மக்களும் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இது 5 பிள்ளையார்லேருந்து மக்கள் விருப்பப்பட்டு எவ்வளோ பெருசு கேட்காங்களோ அது வரைக்கும் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இது வீட்டிலலாம் வைக்கக்கூடிய திஷ்டி பொம்மை அப்படிம்பாங்க. எவ்வளோ பெரிய அடே அப்பான்னு சொல்றதை விட இது வெளியே பார்த்தா சிரிச்சிட்டு போவாங்க, திஷ்டி உழாதுன்னு ஒரு ஐதீகம். அதனால் இதையும் கேட்காம கொடுத்துட்ருக்கோம். துளசி மாடம் வீட்டில் வந்து வெளியே வச்சுருப்பாங்க. இதில் வந்து என்னென்னா துளசி வச்சு இதில் விளக்கு போடுவாங்க. இது என்னென்னு கேட்டிங்கன்னா வியாபாரி ரேட்டே வந்து இது வந்து 400 வந்துடும். இது மாடல் இருக்கனால இது 400 இது பார்க்கறதுக்கு வந்து மண் பொருள்னு நினைப்பாங்க. இது தயாராகி வரக்கூடிய என்னென்னு கேட்டிங்கன்னா மண்ணை கொண்டு வந்து அதை நல்லா வந்து பொடியாக்கி அதை வந்து என்ன செய்யணும்னா ஒரு பெரிய ட்ரம்மில் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சு அதை நல்லா கரைச்சி தோசை மாதிரி கரைச்சி அதில் வந்து என்ன செய்யணும்னா ஒரு அரிப்பில் சல்லடையில் ஊற்றி அதில் என்ன செய்யணும்னா அதில் உள்ள பொடி கல் எல்லாம் வந்துடும். அதுக்கு பிறகு தான் இப்போ வந்து நவீன காலனால மிஷின் வந்திருக்கு. இப்போ அந்த மிஷினில் போட்டு அரைக்கும் போது என்னென்னா கூட கொஞ்சம் வந்து கொஞ்சம் அரைமானம் ஆனோன்னே இருக்கும். அதுக்கு பிறகு உள்ளே கொண்டு வந்து கால்ட்டு என்னத்தை மிஷின் வந்தாலும் கூட அதை வந்து கால்ட்டு ஒரு 3 நல்ல மிதித்து அதுக்கு பிறகு தான் ஒவ்வொரு பொருளும் என்ன தேவையோ வந்து வரும். முதல்ல பார்க்கும்போது உங்களுக்கு மண்ணாக தெரியும். அதான் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, குயவனின் கைப்பட்டால் களி மண்ணு கூட மண் பாண்டமாகும் அப்படின்னு. முழுசாக ஒரு பானை செய்ய எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு பானை அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒன்று இருக்குது. இப்போ ஒரு டீ கப்பு செய்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 நிமிஷத்தில் வந்து ஒரு டீ கப்பை வந்து செஞ்சு வச்சிடலாம். ஆனால் அதை மறுநாள் ஃபினிஷிங் பண்ணி டீ அந்த ஹேண்டில் வைக்கணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு சகோதரி இருந்து செஞ்சாங்கன்னா ஒரு 75 கப்புக்கு தான் வந்து இது டீ கப்பு வைக்க முடியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது குவாலிட்டியாக கொடுக்கக்கூடியது. இதே வந்து யூஸ் அண்ட் த்ரோ அப்படின்னா ப்ரெஸ்ஸில் வந்து டக்குன்னு ஒரு 1000 கப்பு அடித்து போய்கிட்டே இருப்பாங்க. இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்று பொறுமை தேவை. ஒரு டிரைவர் மாதிரி இது அவருக்கு என்ன செய்யணும், காலும் வேலை செய்யணும், மண்டையும் வேலை செய்யணும், கையும் வேலை செய்யணும். அதே மாதிரி ஒரு மண்பாட்ட பொருளை செய்து வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒரு பொருளை வந்து முன்னக்கூட்டியே ஒரு கண்ணிலே வடிவமைத்து கொண்டு வந்து செஞ்சால் தான் அந்த பொருள் வந்து வரும். தச்சு வேலை மாதிரியும் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பழம் கூடிட்டுனா லேசாக இழைச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு இது வந்து ஒவ்வொன்றுக்கும் அவர் வந்து டேப்பை வச்சு அளந்துக்கிட்டு இருக்க முடியாது. அந்த கை பக்குவத்தில் 1 பத்து 2 பத்து அப்படிங்கிறதுனால கொண்டு வரக்கூடிய ஒரு 100 பொருள் செஞ்சோம்னா அதில் 99 பொருளாவது வந்து ஒன்று போல் இருக்கணும். அப்போ தான் மக்கள் வந்து விரும்பி வாங்குவாங்க. இது மண் பொருள் தானே விலையெல்லாம் குறைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லை, இவர் படுத சங்கடம் இவ்வளோ தான் தெரியும். அதுவும் போக என்னென்னு கேட்டிங்கன்னா இவர் 1 மாதம் வந்து இந்த மண் பொருளை செஞ்சு இதை வந்து சுள்ளையில் வந்து ஹீட் பண்ண கொண்டு போவார். இதில் வந்து எல்லோரும் உங்களுக்கு சம்பளம் எவ்வளோன்னு கேட்பாங்க. ஒரு சுள்ளையில் வந்து ஒரு 500 பொருள் வந்து ஒரு மண்பாண்ட தொழிலாளர் வச்சு அந்த 500 வந்தால் தான் அவருக்கு சந்தோஷம். ஒவ்வொரு மண்பாண்ட தொழிலாளருக்கும் ஒவ்வொரு சுள்ளை வச்சு வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை வந்து பேர்காலம் முடித்து வரக்கூடிய இது. அதில் வந்து நல்ல முறையாக வந்தாச்சுன்னா அவருக்கு